Granaro wireless microphone. If you are looking for a good microphone budget ப்ரைஸில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் அண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ ஆஃப் திஸ் Granaro மைக்ரோஃபோன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் given 2 மைக்ஸ், அதே மாதிரி ஒரு ப்ளூடூத் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தே ஹவ் given a சார்ஜர். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி. ஸோ நீங்கள் ஒரே சமயத்தில் வந்து 2 மைக்ரோஃபோனையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ இந்த மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நியூ டு யூடியூப் ஆர் நியூ டு இன்ஸ்டாகிராம் ஒரு பேசிக் மைக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் இதை ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ₹800 வருது. இதை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் ஹெட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சியாக ஒரு ஃபில்டர் ஹெட் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் பிளாக் ஃபில்டர் ஹெட் கொடுக்குறாங்க. 2 ஃபில்டர் ஹெட்டுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃபில்டர் ஹெட் வந்து எந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த வீடியோலேயே நான் வந்து எண்டில் காமிச்சிருக்கேன். ஸோ நான் வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டு, இன்னொன்று வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல், இன்னொன்று வந்து பேட்டரி இண்டிகேட்டர். ஸோ பின்னாடி இருக்கிறது தான் வந்து பவர் ஆன் சுவிட்ச். இப்போ வாங்க எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கனெக்டர் வந்து டைப் சி கனெக்டர். இந்த டைப் சி கனெக்டர் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் சரி, ஐஃபோனாக இருந்தாலும் சரி, அதில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 ப்ளூ லைட்ஸ் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு மைக்ரோஃபோனை ஆன் பண்ணுறோம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அது எந்த ஃபோனில் நீங்கள் அந்த கனெக்டரை ரிசீவர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் கனெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைட் பிளிங்க் ஆகுது, இன்னொரு ப்ளூ லைட் வந்து ஸ்டேபிளாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஒரு மைக்ரோஃபோன் கனெக்ட் ஆனதுனால ஒரு லைட் ஸ்டேபிளாக எரியுது. இன்னொரு மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணோன்னா அதுவுமே வந்து ஸ்டேபிளாக எரியும். ஸோ இப்போ வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன், பட்டன் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணால் 2 டைம் பிளிங்க் ஆகும். அப்போ செகண்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் பிளிங்க் ஆகுது. அப்போ வந்து தேர்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா மைக் வந்து மியூட் ஆயிரும். ஸோ ஓவராலாக இந்த மைக்ரோஃபோனோட ஃபங்க்ஷனாலிட்டி இவ்வளோ தான். திருப்பி டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்மியூட் ஆயிரும். ஸோ இது ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி டு யூஸ். அதே மாதிரி 2த்துக்கும் சப்போர்ட் பண்ணும். வாங்க இப்போ லைவ் டெமோ பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜிபி யூனிவர்சல் கிங்டம் பக்கத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து நம்ம மைக் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட் கேமராவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நாட் யூஸிங் த மைக். வாங்க இப்போ வந்து மைக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் 1ல் வச்சு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். லெவல் 2, லெவல் 3 மூணுத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைக்ஸ்லாம் போயிட்டுருக்கு ரோட்டில். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மைக் இல்லாமல் நான் பேசி காமிச்சேன். அப்போ வந்து டேரெக்டாக ஃபோனோட மைக்கில் ரெக்கார்ட் ஆச்சு. இப்போ வந்து இந்த மைக்ரோஃபோன் அந்த மைக் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து வாய்ஸ் கேன்சலேஷன் எந்தளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் 2க்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லெவல் 2ல் இருக்குது. ஸோ இப்போ எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த மைக்கை வந்து நான் கையில் ஹோல்டு பண்ணலை. ஏன்னா கையில் ஹோல்டு பண்ணால் நல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதனால் கையில் ஹோல்டு பண்ணாமல் நான் வந்து என்னோடய டிஷர்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். இது வந்து லெவல் 2. ஸோ இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நிறைய பைக்ஸ் போயிட்டுருக்கு. அதே லொக்கேஷன்லேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வாங்க இப்போ லெவல் 3க்கு போய் பார்க்கலாம். எந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 நாய்ஸ் கேன்சலேஷனில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து இதோட டாப் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு லெவல் 1, லெவல் 2வோட அதிக நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ குவாலிட்டியும் வந்து லெவல் 1, லெவல் 2வோட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா பைக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்பயுமே நம்ம வாய்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மைக் வாங்கி நான் ஃபியூ வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு பேசிக்கான யூடியூப் மைக் இருந்தால் போதும். அதுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. இதோட சவுண்ட் குவாலிட்டியை பற்றி நீங்களும் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபில்டர் ஹெட். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாய்ஸ் கேன்சலேஷன் 3ல் தான் வச்சுருக்கேன் டேரெக்டாகவே. ஸோ அதே லொக்கேஷன்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஃபில்டர் ஹெட்டுக்கும் இந்த ஃபில்டர் ஹெட்டுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கானோ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா they are given two different filter head. ஸோ இந்த ஃபில்டர் ஹெட் வந்து லிட்டில் பிட் ஸ்பாஞ்சி. அதெல்லாம் இதில் வந்து அதிகமாக நாய்ஸ் கேன்சல் ஆகுதான்றதும் வந்து லைவாக நான் டெஸ்ட் பண்ணுறேன் சேம் லொக்கேஷனில் இருந்து. ஸோ இதில் எப்படி வாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராச்சும் மைக்ரோஃபோன் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.